அனைவருக்கும் வணக்கம். நம்மையும் பிறரையும் நல்லவர் என்று எதை வைத்து தீர்மானிப்பது? இந்த கேள்விக்கு நமது சித்தர் பதிலே இன்றைய ஆட்டோ ரைட்டிங் பதிவினை தொடர்வோம். ஒவ்வொரு மனிதனும் தான் நல்லவன் என்பதை முன்னிறுத்துதான் பயணிப்பான். உதாரணத்திற்கு சில மனோபாவங்களை கூறுகின்றேன். நான் யாருக்கு என்ன தீங்கு செய்தேன்? என்னால் உதவி செய்ய இயலவில்லை என்றாலும் உபத்திரவம் இருக்காது தெரியுமா? நான் தினந்தோறும் அன்னதானம் கொடுக்கின்றேன். நான் ஏகப்பட்ட சாதகருக்கு உடை தருகின்றேன். இன்னும் சொல்ல போனால் என்னால் முடிந்தளவு சில பள்ளி குழந்தைகளின் படிப்புகளுக்கும் உதவுகின்றேன். நான் வெளிநாட்டில் இருந்து கொண்டே என் ஊர் கோவில்களுக்கு நிதி உதவி செய்கின்றேன். நான் அநாத இல்லங்களுக்கு உதவி செய்கிறேன். நான் 2 முதியவர்களை தத்தெடுத்து அவர்களுக்கு தேவையான செலவை ஏற்றிருக்கிறேன். நான் படித்த பள்ளிக்கூடம் ஒன்றில் என் அப்பா நினைவாக கட்டிடம் ஒன்றை கட்டி கொடுத்திருக்கிறேன். நான் என் கம்பெனி தொழிலாளர்களுக்கு ஆளுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்தேன். நான் ஒரு அரசியல்வாதி. நான் எந்த கையூட்டும் பெறுவதில்லை. மக்களின் தேவைகளுக்கு ஓடோடி உழைக்கிறேன். நான் அரசு அதிகாரி சார். நானும் அலைந்து திரிந்து தான் வேலை செய்கிறேன். என் சம்பளத்தை தவிர வேறு எதையும் நான் பெறுவதில்லை. நான் ஒரு கண்டிப்பான ஆசிரியை. மாணவர்களை படிக்க வைப்பதே என் முழு மூச்சு. இப்படி நிறைய பட்டியலிட்டு கொண்டே போகலாம். பாமரன் முதல் படித்தவர் வரை, ஏழை முதல் பணக்காரர் வரை, தொழிலாளி முதல் முதலாளி வரை, அரசியல்வாதி முதல் நடிகர் வரை, இப்படி எல்லோருமே நல்லவர்தாம். ஆனால் முழுமையாக நல்லவராக இருக்க முடியுமா? இல்லை, முடியாது. அதில் சதவீதங்களில் வேண்டுமானால் சிலர் முந்தலாம், சிலர் பிந்தலாம். ஆனால் முழுமை பெற முடியாது. ஒரு நல்ல மகனாக இருக்கும் ஒருவன் தன் தாய்க்கோ அல்லது தந்தைக்கோ சற்று நல்ல தன்மை குறைவாக நடக்கலாம். சில சமயங்களில் ஆசிரியர் ஒருவர் படிக்க வைப்பதிலே குறியாக இருந்து மாணவர்களை பயமுறுத்தியும் தண்டித்தும் கூட தன் நிலையை அடையலாம். அதுபோல வியாபாரியும் சரி, வாடிக்கையாளரும் சரி, எல்லோருமே ஏதோ ஒரு வகையில் பூரணத்துவம் பெற்ற நல்லவராக, நல்ல தன்மை மொத்தமாக பெற்றவராக இருக்க முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை, வேலை பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, இப்படி ஏதேனும் ஒன்றோ அல்லது பலவோ இருக்கும். அதில் சிக்கியும் தன்னுடைய நல்ல தன்மையை விட நேரிடும் அல்லது குறைந்து விட நேரிடும். ஒரு சகோதரன் தன்னுடைய மற்ற எல்லா சகோதரர்களுக்கும் நல்லவனாக இருந்திட முடியாது. அவர்களில் ஒருவனிடம் அவனுக்கு நல்லதே செய்திருந்தாலும் கூட அவரிடம் மனக்கசப்பை சம்பாதித்து அவரிடம் நல்லவன் என்ற முத்திரையை இழப்பான். சில வீடுகளில் தந்தையும் அவர்களது பிள்ளைகளிடம் நல்லவன் என்ற முத்திரையை இழப்பார். தன் அண்டை வீட்டாரிடமும் இழப்பதும் உண்டு. நம்மை பொறுத்தவரை நாம் செய்வது சரி என்றும் நல்லது என்றும் நாம் முற்றிலுமாக நம்பினாலும் அது அடுத்தவர்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் பாதகத்தை செய்துவிடும். அவர்கள் முன் நாம் நல்லவன் என்ற முத்திரையை இழந்துவிட நேரிடும். யாரோ ஒருவருக்கு நாம் செய்யும் உதவியை மற்ற ஒருவருக்கும் கொடுக்க முடியாவிட்டால் அந்த ஒருவர் நமக்கு முத்திரை குத்தி விடுவார், நாம் பாரபட்சமான ஆள் என்று. இதுவும் நல்லவன் என்ற முத்திரையை அழிக்க உதவும். யோசித்து பார்த்தால் நாம் செய்யும் எல்லாமுமே நல்லதை நோக்கிதான். ஆனால் இதன் விளைவுகள் எல்லோரிடமும் ஒரே மாதிரியாக பிரதிபலிக்காது. மாற்றியும் சொல்ல வைக்கும். இதனை விளக்கி சொல்ல பட்டியல் இன்னும் நீண்டு கொண்டே செல்லும். ஆம், நாம் நல்லவர்கள்தான். ஆனால் மற்றவர்களுடைய பார்வைகளின் அடிப்படையில் சதவீதப்படி நாம் நல்லவர்கள்தான். ஓம் நம சிவாய.